ஹாய் கைஸ், இட்ஸ் Sarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே சட்டை தான் எனக்கு தெரியும், பட் இட்ஸ் ஓகே, இட் இஸ் ஃபைன். ஓகே, சட்டைனா 10 வாட்டி போடலாம், தப்பு இல்லை. யார் சொல்றா? இந்த கதை ஆக்சுவலி வந்துட்டு கோஸ் பிளஸ் மர்டர் பிளஸ் இந்த மாதிரி ஒரு கதை. புதுசா இருக்கும், எனக்கே தெரியல இது என்ன சொல்றதுன்னு. ஏன்னா அப்படி ஒரு கதை. இமேஜின் பண்ணுங்க, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கொலை நடக்குது அண்ட் போலீஸ் வந்துட்டு இது வந்துட்டு நேச்சுரல் காஸ் ஆஃப் டெத்ன்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில வாரங்கள் கழிச்சு இறந்து போனவங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, என்னை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் திரும்பி என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இந்த யார் மர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கில்லருக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இது வந்துட்டு ஹாரர் ஸ்டோரி இல்ல, இது அமெரிக்கன் ஹிஸ்டரியிலே நடந்த ஒரு ரியல் கேஸ். ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு, யார் இந்த கில்லர், எப்படி திரும்பி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, இது எல்லாமே தெரியணும்னா என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஓகேயா? ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா தி ட்ரூ ஸ்டோரி ஆஃப் எல்வா ஜோனா. 1897 அந்த செஞ்சுரியில் நடந்த ஒரு விஷயம் இது. அமெரிக்காவோட வெஸ்ட் வெர்ஜீனியா அந்த ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு அழகான பெண் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு எல்வா ஜோனா. எல்லாரும் வந்துட்டு அவங்கள ஜோனான்னு கூப்பிடுவாங்க. ஜோனா ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான கேர்ள் அண்ட் அவங்க வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு ஹாப்பினஸ் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதே சமயத்துல தான் அவங்க வந்துட்டு ஒருத்தரை சந்திச்சிருக்காங்க. அவர் பேர் வந்துட்டு எட்வர்ட் ஷூன்னு சொல்றாங்க. அவர் ஆக்சுவலி வந்து ஒரு பிளாக் ஸ்மித். அவர் ஹைட்டா இருப்பாரு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அண்ட் வில்லேஜ்ல இருக்கிற பல பெண்களுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஜோனா வந்துட்டு எட்வர்ட்டை சந்திச்சிட்டோன்னே அவங்க சீக்கிரமாவே இந்த காதல்ல விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கல்யாணத்துல வந்துட்டு ஒருத்தர் மட்டும் தடை செஞ்சாங்க. அவங்கதான் வந்துட்டு மேரி ஜெயின். அவங்க யாருன்னா வந்துட்டு ஜோனாவோட அம்மா. ஜோனாவோட அம்மாக்கு எட்வர்ட்டை பார்த்தோன்னே ஒரே விஷயம் தான் தோணிருக்கு, என்னதுன்னா இந்த ஆள் சரியில்லைன்னு தோணிருக்கு. ஆனா காதல்ல விழுந்துட்டோன்னே ஜோனா எப்படி கேட்பாங்க, இது மாதிரிலாம் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா அட்வைஸ்? ஸோ அவங்க கேட்கல. 1896ல ஜோனா அண்ட் எட்வர்ட் வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு சில மாசங்கள் வந்துட்டு நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா 1897 ஜனவரி 23 அன்னிலேருந்து எல்லா விஷயமும் மாறிடுச்சுன்னு சொல்றாரு. அந்த நாள் மத்தியானம் எட்வர்ட் வந்துட்டு எப்பவும் போல வேலைக்கு போயிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோட மனைவி கிட்ட போய் சொல்லிடு, வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃப் கிட்ட கேளு, ஏதாச்சும் கடையில வாங்கணுமான்னு கேட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பையனும் வந்துட்டு வீட்டுக்கு ஓடி போயிருக்கான். கதவு திறந்துருக்காங்க, வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீடு ரொம்ப அமைதியாவே இருந்துச்சு. ஜோனாவை எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க, ஆனா ஜோனாவை கிடைக்கல. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடத்துல போயிட்டு பார்த்திருக்காங்க, ஜோனா கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. எந்த ஒரு அசைவும் இல்லாம, அதாவது மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. ஸோ அந்த பையன் கிராமத்துல இருக்கிற ஒரு டாக்டரை போய் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த டாக்டர் பேர் வந்து ஜார்ஜ் நெப். ஸோ அந்த டாக்டர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எட்வர்ட் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஜோனாவை தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூம்ல வச்சுட்டு அவங்களோட சட்டை எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு ஹை நெக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட நெக்ல இருந்து சரி இது எல்லாமே மறைச்சிருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு எட்வர்ட் வந்து ஒரு டிராமாட்டிக் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப அழுந்திருக்காங்க, ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. ஜோனா பாடி தொட விடாம பண்ணியிருக்காங்க. எட்வர்ட் இந்த மாதிரி ஒரு டிராமாட்டிக்கான சீன் பண்ணும்போது டாக்டர்னால சரியா ஜோனாவோட பாடியை செக் பண்ண முடியல. ஸோ ஃபைனலி டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நேச்சுரல் காஸ் ஆஃப் டெத்ன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதே ரிப்போர்ட்ல வேற என்ன எழுதியிருக்காருன்னா ஹார்ட் டிசீஸ், அதனால அவங்களால தாங்க முடியாம அங்கேயே இறந்துட்டாங்கன்னு போட்டிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜோனாவை புதைச்சிருக்காங்க, அதாவது பேரியல் செரமோனி பண்ணியிருக்காங்க ஃபியூனரலுக்கு. இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சு, நேச்சுரல் காஸ் ஆஃப் டெத்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா இப்போதான் அந்த கதையே ஆரம்பிக்குது. ஜோனாவோட அம்மா மேரி ஜெயினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மனசுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாவே இருந்திருக்கு. எப்படி திடீர்னு என் பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, மேரி ஜெயின் வந்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் திடீர்னு அவங்க ரூம்ல வந்துட்டு ஒரு உருவம் நிக்கிற மாதிரி அவங்க பார்த்திருக்காங்க. அது கிட்டையா யாருன்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா ஜோனா.
மேரி வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. அந்த குரல் என்ன சொன்னுச்சுன்னா, அம்மா நான் வந்துட்டு நேச்சுரல் காஸ் ஆஃப் டெத்ல இறக்கல, என்னைய யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு மேரி ஜெயின் வந்துட்டு ஷாக்கிங்ல இருந்திருக்காங்க. ஆனா இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் ஜோனாவோட ஆவி சொன்னிச்சு. 2 நாள் டின்னர் விஷயத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அப்போதான் எட்வர்ட் வந்துட்டு என்னைய கொலை பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இல்லாம ஜோனாவோட ஆவி என்ன சொன்னாங்கன்னா, எட்வர்ட் வந்துட்டு என்னோட கழுத்து நெரிச்சுதான் என்னைய கொலை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. இல்லாம அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, ஜோனாவோட ஆவி ஆக்சுவலி வந்திருக்காங்களா, அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா, அவங்களோட தலை வந்துட்டு லைக் பின்னாடி திரும்பி இருந்துச்சு. லைக் ஒரு ஆள் கழுத்து திருப்பி இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் ஜோனோட ஆவி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா 4 நாட்கள், அதாவது 4 இரவு வந்துட்டு ஜோனோட ஆவி வந்துட்டு இந்த விஷயத்தையே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. மேரி ஜெயின் வந்துட்டு உடனே ப்ரோஸ்டிக்யூட்டர் கிட்ட போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த வந்துட்டு யாருமே நம்பல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பேய் சொன்ன ஒரு விஷயம், ஒரு லைக் ஒரு பேயா வந்து இந்த சொல்லிச்சு. இது எப்படி வந்துட்டு இந்த கேஸ் திரும்பி ரீஓபன் பண்ணி இதுக்கான கரெக்டான ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் நம்பல. ஆனா மேரி ஜெயின் விடாம ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரோஸ்டிக்யூட்டர் ஜான் பிரஸ்டன் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் ஒரு சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. என்னதுன்னா, டாக்டர் வந்துட்டு ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணல. அதே மாதிரி எட்வர்ட் வந்துட்டு யாரையுமே ஜோனாவோட பாடியை தொட விடல. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஃபினரல்ல கூடயும் ஜோனாவோட கழுத்து பகுதி வந்துட்டு மூடி இருந்துச்சு. லைக் ஹைநெக் ட்ரெஸ் போட்டு தான் வந்துட்டு மூடி வச்சிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சஸ்பிஷியஸா தெரிஞ்சிருக்கு. அதனால அத்தாரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஒரு ரிஸ்கியான டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்னதுன்னா, ஜோனாவோட பாடி வந்துட்டு திரும்பி அந்த கிரேவ்லேருந்து எடுக்கிறது. 1897 February 22 டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஜோனாவோட பாடியை ஃபுல் ஆட்டோப்சி பண்றாங்க. 3 மணி நேரம் கழிச்சு உண்மை தெரிய வந்திருக்கு. அதாவது ஆஃப்டர் 3 hours என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஜோனோட நெக் வந்துட்டு உடைச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட வைன் பைப் வந்துட்டு க்ரஷ்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதுக்கான அறிகுறினா, கழுத்து நெரிச்சு ஒரு ஆள் கொலை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மார்க்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. கோஸ் சொன்ன டீட்டெயிலும் டாக்டர் ஆட்டோப்சி பண்ண டீட்டெயிலும் ஏறக்குறைய மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எட்வர்ட்டை கைது பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரையல் ஆரம்பிச்சது அண்ட் அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு கேஸ் பத்தி தான் அந்த டைம்ல பேசிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஒரு பேய் வந்துட்டு எவிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது அவங்க இறந்தது ஒரு பேய் வந்து சொல்லியிருக்கு. எட்வர்டோட லாயர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஒரு பிளான் போட்டாரு. எப்படி இந்த பேய் சொல்றதுலாம் நம்புவாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு லைக் கிரேசியான ஒரு விஷயம், மேபி அவங்க பொண்ணு இறந்தனால அவங்க வந்துட்டு கிரேசி ஆயிட்டாங்கன்னு இந்த ஒரு கதையை கட்டியிருக்காங்க. டிஃபென்ஸ் லாயர் ஒரு பிளான் போட்டாரு. பட் அங்க நடந்தது வந்துட்டு வேற ஒரு விஷயம். மேரி ஜெயின் வந்துட்டு ரொம்ப ஃபுல்லி கான்ஃபிடென்ஸா தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்த நம்பிட்டாங்க. ஜூரி மெம்பர்ஸ் கூட அவங்களோட சின்சியரிட்டியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்க. முக்கியமான விஷயம், எட்வர்ட்க்கு வந்துட்டு ஆல்ரெடி சஸ்பிஷியஸான பாஸ்ட் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த கல்யாணத்துல இருக்கிற ஒரு மனைவி கூடயும் இந்த மாதிரி தெரியாத ஒரு முறையில தான் லைக் என்ன விஷயத்துலனாலும் இறந்தாங்கன்னே தெரியல, அவங்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஃபைனலி 1897 ஜூலைல வந்துட்டு எட்வர்ட் கில்ட்டின்னு தீர்ப்பு எழுதுறாங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரு காலத்துக்கும் சிறையில தான் இருக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டோரி இங்கே முடியல. ஜெயில கூட போயிட்டு எட்வர்ட் அவங்களை தானே நிரூபிச்சிருக்க பார்த்திருக்காங்க. அதாவது அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, அவங்க எதுவுமே பண்ணலன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம 19 அந்த வருஷத்துல வந்துட்டு ஜெயில இருக்கும் போது ஒரு டிசீஸ்னால வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு. இந்த கதை ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதைன்னு சொல்லலாம். பிகாஸ் இப்ப வரைக்கும் நிறைய பேர் இந்த கதையை டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா உண்மையான கோஸ் வந்துச்சு, உண்மையான பேய் வந்துட்டு இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கா, இந்த சொன்னனால ஒரு ஆள் வந்துட்டு ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்களான்னு இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே கரெக்டான பதில் இல்லை. பட் முக்காவாசி பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மாவே தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான கோஸ்ட் தான் வந்து சொல்லியிருக்கோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்காம இருந்துச்சுன்னா எட்வர்ட் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு. அவர் பண்ண குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட்டும் வாங்கியிருக்க மாட்டாரு.
இந்த கேஸ் வந்துட்டு இன்னமும் ஃபேமஸாக இருக்கு. அண்ட் இந்த கேஸ் வந்துட்டு தி கிரீன் பிரியர் கோஸ்ட்னு அமெரிக்காவோட மோஸ்ட் ஃபேமஸ் பேனராமல் மிஸ்டரியான மர்டர் கேஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கெட்டது நினச்சுன்னா நீதி கிடைக்கும் நம்மளுக்கு, அப்படிதான் நம்ம நினைப்போம், கடவுள் எப்படியாச்சும் உதவி பண்ணுவாங்கன்னு. ஆனால் இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல வந்துட்டு அவங்க இறந்ததுக்கு அவங்களாம் பேயா வந்து தான் நீதியே வாங்கியிருக்காங்க. இல்லாட்டி வாங்கியிருக்கவே மாட்டாங்க, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, இந்த ஆட்டோப்சியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் ஏதாச்சும் தவறுதல் இருந்துச்சுன்னா வந்து மன்னிச்சிருங்க. அப்புறம் பாய். தான் இறந்ததுக்கே தானே வந்துட்டு காட்டி கொடுத்துருக்காங்க. புரியுதா? எனக்கு புரியல. எட்வர்டோட லாயர் என்ன? அரே பகவான். இமேஜின் பண்ணிக்கோங்க.